சைதுனா இப்ராஹிம் அலா நபிஜினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காபா ஷெரீஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், புனர்நிர்மாணம் செய்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? ஒரு துஆவுண்டு ஓதுனாங்க தானே, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் ذُرِّيَّتِنَا உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக. என்ன சொல்கிறாங்க? யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமே நீ உன்னுடைய இதிலே சப்மிசிவாக நீ வச்சிட. அவங்களோட ஒபீடியன் நபிமார்கள் தானே, அல்லாவுடைய ஒபீடியன் சர்வன்ஸ் தானே. அதே போல் யா அல்லாஹ், எங்களோட அவுலாதில், பிள்ளைகளில், ஆஃப் ஸ்ப்ரிங்கில் ஒரு கவுமை எப்பயுமே இஸ்லாத்திலே வச்சிருந்து. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன லக வமின் ذُرِّيَّتِنَا எங்களோட ذُرِّيَّத்திலிருந்து உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக ஒரு உம்மத்தை நீ எப்பயுமே முஸ்லீமாவே வச்சிரு. உன்னை மேலே நம்புறவங்க, உன்னுடைய இபாதத் செய்கிறவங்கள ஒரு கூட்டம் வந்து நீ என்னுடைய அவுலாதில் வை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாவுடைய அறிவித்தலை கொண்டு தெரியும் என்னுடைய பிள்ளைகளில் நான் முஸ்லீமும் இருப்பாங்க. இப்போ அவங்க இப்படி துவா கேட்குறாங்க, ஒரு கூட்டத்தை முஸ்லீமாக வை என்று. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ரப்பனா வஜஅல்னா ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம், யா அல்லாஹ் வபஅஸ் ஃபீஹிம், இந்த முஸ்லிம் கூட்டம் இருக்கி தானே என்னுடைய ஜெனரேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்கில், அந்த முஸ்லிம் ஃபேமிலியிலிருந்து ரசூலம் மின்ஹும் உன்னுடைய ரசூலை அனுப்புவாயாக. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் இவர்களில் இருந்து, அப்படின்னா முஸ்லிம் கூட்டத்திலிருந்து உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவாயாக. இதில் என்ன விளங்கிச்சு? குர்ஆன் ஷரீஃப்ட இந்த ஆயத்தோட தஃப்சீரை கொண்டு விளங்கிக் கொள்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் தகப்பன், 4 fathers 4 mothers எல்லாம் பிலீவர்ஸ்.